சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரர், அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு கனிமொழி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே வந்து 99 அதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எம்பியாக நிற்க வச்சு ஒரு இடதுசாரி தலைவர் நல்ல கனவை தோக்கடிச்சாங்க. அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரராக தெரியல. அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சா மதவெறி கட்சி ஆர்எஸ்எஸ்ன்னு உருட்டுறீங்களே, 99 2004 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் உடைச்சா மண்குடம், நாங்கள் உடைச்சா பொன்குடமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி நீங்கள் கலாம் விவகாரத்திலேயே 2வது முறையாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசாங்கம் வந்து இவங்களை நிற்க வைக்கிறாங்க, கலாமை நிற்க வைக்கிறாங்க. இவர் அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. மண்ணின் மைந்தர் கலாம். ஆனால் நீங்கள் கலாம் என்றால் கலகம் அப்படின்னு நீங்கள் ஒரு தமிழரை அன்றைக்கி ஆக்கலை. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸுடைய வேட்பாளர் பிரதிபா பாட்டீலை ஆதரிச்சாங்க, மண்ணின் மைந்தர்னு. நீங்கள் பிஜு பட்நாயக் பார்த்தீங்கன்னா முர்முவை ஆதரிச்சார். இந்த நவீன் பட்நாயக் மண்ணின் மைந்தர் அப்படின்னு ஜனாதிபதி தேர்தலில். அந்த மாதிரி இவர்கள் அதை பற்றிலாம் ஒரு இது கிடையாது. இன்னொன்று, அவர்கள் இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்களை தான் அவர்கள் ஆதரிக்கிற நிலைமை போகும். அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. என்னென்னா ஒரு செக்கு